வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் செய்திகள் சேனல் சார்பாக அவங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் இந்தியா லிமிடெடுடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆயில் இந்தியா லிமிடெட் வந்து 454 ரூபாய் 35 பைசாவில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 454 ரூபாய் 35 பைசான்றது வந்து ஓவர் ப்ரைஸ்டா இல்லை வந்து இது அண்டர் ப்ரைஸ்டா அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவுடைய இறுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆயில் இந்தியா ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா 451 ரூபாவில் இருந்து 471 ரூபாய்க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 454 ரூபா. ஸோ 451 ரூபாவிலேருந்து 454 ரூபா வந்து 3 ரூபா. அதுவே 454 ரூபா வந்து 471 ரூபான்றது வந்து கிட்டத்தட்ட 17 ரூபா. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து பீக்கில் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பாட்டம் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஆயில் இந்தியா லிமிடெட்ல வந்து பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்திருக்கு. ஸோ இதே செல்லிங் ப்ரெஷர் வந்து மண்டேவும் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். மண்டே செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி நல்லா மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு மண்டே என்ன பண்ணுறது வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதோடைய 52 வீக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 213 ரூபாவிலேருந்து 768 ரூபாய்க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 454. ஸோ 200 454 பார்த்தீங்கன்னா 213லேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 230 ரூபா வந்து மேலே போயிருக்கு மார்க்கெட்டு. அதே டைமில் வந்து 767க்கும் 450க்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 750 கிட்டத்தட்ட 300 ருபீஸ் வந்து கீழே போயிருக்கு. ஸோ இந்த 52 வீக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து பாட்டம்லேருந்து பீக் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதை வந்து காமிக்கிறேன். அப்புறம் ஆல் டைம் ரேஞ்சில் வந்து 42 ரூபாவிலேருந்து 767 வருவது. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயருடைய இந்த கரண்ட் இயருடைய 52 வீக் ஹையும் ஓவரால் இந்த கம்பெனியுடைய ஓவரால் ஹையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. அது ஏன் இப்படி இந்த மாதிரி ஆயிருக்குன்றது வந்து நான் வீடியோவோட முடிவில் சொல்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த வீடியோவோட முடிவில் கடைசியாக பேசுகிறேன். அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 28,62,000 ஷேர்ஸ் வந்து சேல் ஆகிருக்கு. இது வந்து ஒரு டீசெண்டான வால்யூம் தான். அப்புறம் நான் உங்ககிட்ட எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், எந்த ஒரு ஸ்டாக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஸ்வாட் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸ்வாட் அனலைஸ்ன்றது வேறு எதுவும் கிடையாது. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்டு. நாட் ஓன்லி பையிங் ஸ்டாக் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக் வாங்குறதுக்கு மட்டும் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்வாட் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களை வந்து அந்த சக்ஸஸாக அதை பண்ணி முடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஷேருடைய ஸ்வாட் அனலைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கம்பெனிக்கு வந்து மொத்தம் 9 ஸ்ட்ரென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி வித்து IEPS growth. அதாவது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் பர் ஷேர் வந்து கடந்த காலங்களில் ரொம்ப வேகமாக வந்து இருந்திருக்கு. அதாவது 1 இயர் வந்து EPS வந்து 3000 இருக்கா, அடுத்த வருஷம் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 4000, அதுக்கு அடுத்த வருஷம் 8000, அந்த மாதிரி வந்து EPS க்ரௌத் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கம்பெனிக்கு ஏர்னிங் பர் ஷேர் க்ரௌத் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்து கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகி சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் வேறு, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வேறு. அதாவது சேல்ஸ் வந்து நீங்கள் 100 crore பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 20 crore ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 20%. அதே வந்து நெக்ஸ்ட் இயர் நீங்கள் சேல்ஸ் வந்து 90 crore பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 20 crore வந்துச்சுன்னா அது வந்து 20% க்ரோத்து கிடையாது, அரௌண்ட் ஒரு 23% க்ரோத்து. ஸோ அது மாதிரி நெட் ப்ராஃபிட்ன்றது வந்து சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்கம் எவ்வளோ இருக்குன்றது விஷயம் கிடையாது. சேல்ஸுக்கும் அந்த இன்கமுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரேஷியோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் நல்லாவே இருந்திருக்கு. அதுவும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து அது இம்ப்ரூவ் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்பெனி வித் லோ டெப்ட். இந்த கம்பெனிக்கு வந்து கடன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கம்பெனிக்கு வந்து கடன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி கடன் கம்மியாக இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணுதோ பண்ணலையோ அந்த கம்பெனி வந்து கடன் இல்லாத போது அந்த கம்பெனியெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியும்.
ஆனால் அதுவே ஒரு கம்பெனிக்கு கடன் இருக்குன்னு வச்சுங்க, அந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுதோ பண்ணலையோ அந்த கம்பெனி வந்து அந்த கடனுக்கான வட்டியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டியே வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம். அதனால் அந்த கம்பெனிக்கு வந்து டெப்ட் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அப்புறம் கம்பெனி வந்து நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து கேஷ் ஃப்ளோ முக்கியம். கடன் வந்து ஒரு கம்பெனிக்கு இருந்தால் கூட கேஷ் ஃப்ளோ இருந்தால் அந்த கடனை வந்து மேனேஜ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனிக்கு வந்து மந்த் ஆன் மந்த்து கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேஷ் ஃப்ளோ வந்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேஷ் ஃப்ளோ இல்லைன்னா உங்களால் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, சேலரி, ஜிஎஸ்டி, கரண்ட் பில்லு, ரெண்ட் எதையுமே பே பண்ண முடியாது. ஸோ உங்களால் ரெகுலர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து பண்ண முடியாத நிலைமை ஆகிடும். ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு கம்பெனியோடைய ப்ராசஸ், அதோடைய ஏர்னிங் ப்ராசஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் புக் வேல்யூ பர் ஷேர் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கம்பெனி வந்து ப்ரொமோட்டர்ஸு வந்து ஸ்டாக்ஸை வந்து ஃப்ளெஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை வந்து ப்ரொமோட்டர் ஃப்ளெஜ் பண்ணினாங்கன்னா நாளைக்கு அந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வேல்யூ வந்து ரொம்ப குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து அந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து மீட்காமல் அப்படியே வந்து அந்த கம்பெனியை டிச் பண்ணிவிட்டு கம்பெனி வந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்களோ அதுதான் அந்த கம்பெனியுடைய சஸ்டைனபிலிட்டியை காமிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஒரு கம்பெனியில் ஸ்டேபிளாக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு மூழ்க போகிற கப்பலில் வந்து ஒரு பைலட் மாதிரி தான், கேப்டன் மாதிரி தான். ஏன்னா ஒரு கப்பலில் ஒரு கேப்டன் வந்து மூழ்கிற கப்பலில் வந்து ஒரு கேப்டன் இருந்தாங்கன்னா அந்த கப்பலை வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணி காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருக்கும். அதுவே அந்த கேப்டன் வந்து கப்பலில் மூழ்க ஆரம்பித்த உடனே முதல் ஆளாக எகிரி குதிச்சு ஓடினாங்கன்னா அந்த கப்பலில் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த கப்பலை காப்பாற்ற முடியாது, கேப்டனே தப்பிச்சு வர, நம்மளும் ஓடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு கம்பெனியில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேர் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அவங்க அதை விட்டுட்டு போகிறதுன்றது வந்து ஒரு நெகட்டிவான சைன். அப்புறம் வந்து 52 வீக் லோவில் இருந்து இந்த கம்பெனி வந்து நல்லா ரெக்கவர் ஆகி மேலே வந்திருக்கு, பீக்கில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ வந்து 10க்கும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனியுடைய பி ரேஷியோ கம்மியாக இருக்குன்னா அந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷனும் கம்மியாக இருக்குது. அதாவது அந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனி ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து கம்மின்ற மாதிரி ஒரு அசம்ஷன். இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் த பாயிண்ட்டு தான். அதாவது ஒரு 10-15 பாயிண்ட் வேலிடாக இருந்தால் தான் நம்ம இந்த கன்க்ளூஷன் வர முடியும். அந்த 10-15 பாயிண்ட்ல இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். பி ரேஷியோ கம்மியாக இருந்தால் அந்த கம்பெனியுடைய வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன். அது ஒரு பாயிண்ட், அவ்வளோதான். அப்புறம் வீக்னஸ் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 6 வீக்னஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்குள்ளான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. அப்புறம் ரெவென்யூ வந்து கடந்த 3 குவார்ட்டராக வந்து ரெவென்யூ குறைஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது இயர்லி வந்து ரெவென்யூ நல்லா இருக்குது, ப்ராஃபிட் நல்லா இருக்குது. பட் ஆனால் குவார்ட்டர்லி பார்க்கணுமா ஷார்ட் டைமுக்கு வந்து ரெவென்யூ வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு 3 குவார்ட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டரு, ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து சரியா இல்லை, அது வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ட்ரெண்ட் வந்து கீழே போயிட்டு இருக்கு, ப்ரைஸ் வந்து அதான் சொன்னல மார்க்கெட் பீக்கில் போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். அப்புறம் நான்கோர் இன்கமில் வந்து ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியுடைய இன்கம் வந்து ஒரு 95% வந்து அந்த கம்பெனியுடைய இன்கம் வந்து கோர் பிஸ்னஸ் தான் வரணும். ஒரு 5% வந்து நான் கோர் பிஸ்னஸ் வந்து வரலாம். ஆனால் எந்த ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த கோர் பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நான் கோர்லேருந்து வந்து வர பிஸ்னஸ் வந்து இன்கம் வந்து அதிகமாக போகுதுன்னா அது அந்த பிஸ்னஸுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறி கேட்குற விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ்ன்றது வந்து எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அதிலிருந்து தான் அது வருமானம் சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சாதான் அது நிலையான வருமானமாக இருக்கும். அதுதான் எங்கள் கான்செப்ட். அப்புறம் வந்து ஹை வால்யூம். இந்த ஸ்டாக் வந்து எப்பவுமே ஹை வால்யூமாக இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் பண்ணலை. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து சேல்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த ஸ்டாக் வந்து ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக சேல் ஆகுது, ஆனால் அது ப்ராஃபிட் பண்ணலை அப்படின்ற போது அது வந்து ஒரு நெகட்டிவான சைன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ட்ரெண்டுமே வந்து வால்யூமோட ஒரு ட்ரெண்டு நடக்குதுன்னா அந்த ட்ரெண்டு தான் வந்து கண்டினியூ ஆகும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்றது வந்து ஒரு சைக்காலஜி. இப்போது ஹையர் வால்யூமோட ஒரு ஸ்டாக் மேலே போகுதுன்னா அது கண்டினியூவாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதே ஹையர் வால்யூமோட ஒரு கம்பெனி கீழே வருதுன்னா அந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். அதை தான் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் ஆர்ஐ இண்டிகேட்டர் ப்ரைஸிங் வீக்னஸ், இது வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர், இது வந்து நம்ம அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு வந்து நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது இந்த கம்பெனிக்கு.
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஃப்ஐஐ வந்து இந்த கம்பெனியில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எஃப்ஐஐஸ் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஐ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க மினிமம் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த கம்பெனி வீக்காக இருந்தால் கூட, இது வீக்காக இருக்குன்னு நான் சொல்ல வரல, அந்த கம்பெனி இப்போ வீக்காக இருந்தால் கூட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஐ நம்புறாங்கன்ற மாதிரி தான் பார்க்கணும். அப்புறம் த்ரெட் வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிக்ரீசிங் த ஷேர் ஹோல்டர், அதாவது எஃப்ஐ மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே வந்து ஒரு கம்பெனி சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஆனால் எஃப்ஐஐ நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்டு குறைக்கிறாங்கனாலும், மியூச்சுவல் ஃபண்டு வந்து நல்லா பண்ணிட்டு எஃப்ஐஐ குறைக்கிறாங்கனாலும் அது வந்து ஒரு நியூட்ரலாக தான் பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய பிஇ ரேஷியோவும் செக்டார் பிஇ ரேஷியோவும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அது ரெண்டுமே 8ல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அது பாட்டம் நோக்கி வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 25 to 30% வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாருங்கள். லாஸ்ட்டு 1 வீக் வந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 4.5% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்புறம் லாஸ்ட்டு 1 மந்த்து வந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 500% ரெடியூட் ஆகிருக்கு. ஸோ 1 மந்த்துக்கும் 1 வீக்குக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அது வந்து என்ன தெரியுது, ஸ்டாக் வந்து லாஸ்ட்டு 1 மந்த்தாக வந்து சைட்வேவாக மூவ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறம் லாஸ்ட்டு 3 மந்த்து வந்து ஸ்டாக் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 22% குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்குன்றது வந்து பீக்குக்கு போயிட்டு லாஸ்ட்டு 3 மந்த்தில் மொத்த ஸ்டாக் ப்ரைஸில் கிட்டத்தட்ட 25%. அதே மாதிரி லாஸ்ட் 1 இயரில் எவ்வளோ ஏறிச்சோ அதில் கிட்டத்தட்ட 40% வந்து குறைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இயர் டு டேட் வந்து 83% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிட்டர்னு. அதுவும் 1 இயரில் பார்த்தீங்கன்னா வந்து 120% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 234% ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் வந்து இந்த ஸ்டாக் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஏன் இந்த கடந்த வருடங்கள் இந்த ஸ்டாக் நல்லா ரிசல்ட் கொடுத்துருந்ததோ நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் அனலைஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 29 லட்சம் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து எஸ்டர்டேவும் கிட்டத்தட்ட 29 லட்சம் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 24 லட்சம் ஸ்டாக் ட்ரேட் ஆகிருக்கு. அதில் வந்து 53% வந்து டெலிவரி வால்யூமாக இருக்குது. அதுவே 1 வீக் பார்த்தீங்கன்னா 1 மந்த் டெலிவரி பர்சன்டேஜை விட 1 வீக் டெலிவரி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ இது டெலிவரி பர்சன்டேஜ் ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து மொத்தம் 2 விதத்தில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஒன்று வந்து கேஷ் அண்ட் கேரி, இன்னொன்று வந்து எம்ஐஎஸ். எம்ஐஎஸ் வந்து இன்ட்ராடே, ஓகேங்களா. அது ஒரே நாளில் வாங்கி ஒரே நாளில் விற்கிறது, ஓகேங்களா. கேஷ் அண்ட் கேரின்றது ஒரு ஸ்டாக்கை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. நீங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு வைக்கலாம், 1 மாதம் கழிச்சு வைக்கலாம், 1 வருஷம் கழிச்சு வைக்கலாம், 10 வருஷம் கழிச்சு வைக்கலாம். ஸோ ஒரு ஸ்டாக்குடைய வால்யூம் வந்து குறையுது, அதே டைமில் அந்த ஸ்டாக்குடைய வந்து டெலிவரி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி ரேட்டு குறைஞ்சாலும் அது வந்து 1 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ அந்த ஸ்டாக் நல்லா மேலே போகும். இந்த நம்பிக்கையில் நிறைய பேர் அந்த ஸ்டாக்கை வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 53% 56% வரைக்கும் லாஸ்ட்டு வீக் வரைக்கும் வந்து பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இது வந்து கம்யூனிட்டி சென்டிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 100% பை, 0% செல்லு, 0% ஹோல்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, 100% பை கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஆனால் செல்லில் ஒரு 10% கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது பிரச்சனை இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நீங்கள் மறுபடியும் போய் எல்லா பேராமீட்டர்ஸ் எல்லா மெட்ரிக்ஸையும் நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் தப்பாக ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு காசு போட்டு உங்களுக்கு அதில் லாபம் வந்துச்சுன்னா ஓகே. அதே நேரத்தில் நீங்கள் வந்து தப்பாக வந்து நீங்கள் ஸ்டாக்கில் காசு போட்டுட்டு நஷ்டம் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும். ஸோ லாபம் வரும்போது அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நஷ்டம் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து டபுள் செக் ட்ரிபிள் செக் பண்ணது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இது ஸ்டாக்குடைய ஃபோரம், இதில் வந்து ஸ்டாக் வந்து பற்றிலாம் வந்து டெய்லியும் அதோடைய நியூஸஸை வந்து இந்த கமெண்டில் வந்து
டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சில விஷயங்கள் அது நெகட்டிவாக கொடுத்துருந்தா நீங்கள் அதை ஒரு வாட்டி 2 வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணது நல்லது. அதே நேரத்தில் இதை நீங்கள் 100% எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்களை எடுத்துக்காதீங்க. பட் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து கிராஸ் செக் பண்ணிடுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய புரோக்கர்ஸ்லாம் வந்து என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து கடைசியாக வந்து ஆனந்த் ரதின்னு சொல்லிட்டு 6th நவம்பர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 6th நவம்பரில் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து 644 போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு இது டீட்டெயிலாக படிக்கணும்னா இந்த சைடில் பிடிஎஃப் பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணி அவங்க எதனால் இந்த ப்ரைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்கிறது நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கடைசியாக டிவிடெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்லேயும் நவம்பர்லேயும் சேர்த்து மொத்தமாக டிவிடெண்ட் வந்து கிட்டத்தட்ட ₹5.50 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தம் ஓவரால் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது 1%. ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் தான். அப்புறம் இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பார்க்கலாம். இது வந்து ஆனுவல் ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 2020 வந்து கிட்டத்தட்ட 20,639 crore வந்திருக்கு. அதுவே 2024 வந்து 32,466 crore வந்திருக்கு. ஸோ ரெவன்யூ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கு. ஆனால் 2024 ரெவன்யூ வந்து 2023 ரெவன்யூவோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரெவன்யூ வந்து கடைசி 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி ரெவன்யூ எப்படி டவுன் சைடில் இருக்கோ கடைசி 2 வருஷம், அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் டவுன் சைடில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்னிங் பர் ஷேரும் லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 80,000 வந்து 80 rupees வந்து 54 rupees போயிருக்கு. ஓகேங்களா. ஆனால் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து கடந்த வருடங்களில் குறைச்சிட்டே வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓகே, இப்போ வந்து நம்ம இயர்லி ஏர்னிங் பர் ஷேர் வந்து 58 இருக்குது. இதை பார்த்துக்கலாம். இப்போ இதே நம்ம குவார்டர்லியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். குவார்டர்லியில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து கடந்த ஒரு 5 வருஷத்தில் கடந்த ஒரு 5 குவார்ட்டரில் கடந்த 4 குவார்ட்டராக குறைஞ்சிட்டு வந்திருக்கு ரெவன்யூ. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி கடைசி 5 குவார்ட்டரில் 4 குவார்ட்டராக குறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து 3.4 rupees வந்து இருந்திருக்கு ஏர்னிங் பர் ஷேர். அதுவே வந்து செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் இது பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் செப்டம்பருக்கு அப்புறம் டிசம்பரில் வந்து 22 rupees இருந்த ஏர்னிங் பர் ஷேர் இப்போ கிட்டத்தட்ட வந்து பாதியாக குறைஞ்சி 12 வந்து வந்திருக்கு. அதுவும் கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். இதனால என்ன ஒரு இம்பேக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இப்போது லாஸ்ட் இயருடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து 58 இருக்குங்களா. இந்த 58 வந்து கரண்ட் இயரில் வந்து பிரேக் பண்ணது வந்து கஷ்டமாயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 குவார்ட்டரும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 ரூபா தான். அப்படி 23 ரூபானா 58 ரூபா பிரேக் பண்ணணும். இன்னும் 2 குவார்ட்டரில் வந்து கிட்டத்தட்ட 35 ரூபா, அதாவது 12 rupees அப்படின்ற மாதிரி வந்து ட்ரேட் ஆனால் தான் பண்ண முடியும். ஸோ இதே லெவலில் மெயின்டைன் ஆச்சுன்னா லாஸ்ட் இயரை ஈக்குவல் தான் பண்ண முடியுமே தவிர லாஸ்ட் இயர் ஏர்னிங் பர் ஷேர் வந்து பிரேக் பண்ண முடியாது. இன்கேஸ் வர குவார்ட்டர்லேயும் அடுத்த குவார்ட்டர்லேயும் டிசம்பர் மார்ச் மாதிரி லாஸ்ட் இயரில் பண்ணக்கூடிய அதே 21 or 90 அந்த ரேஞ்சில் பண்ணால் ப்ரீவியஸ் ஏர்னிங் பர் ஷேர் 58 பிரேக் பண்ணிவிட்டு இது கிட்டத்தட்ட 70 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி 70 வரைக்கும் போச்சுன்னா அந்த ஏர்னிங் பர் ஷேரை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இதிலிருந்து ஒரு 50% கரண்ட் இயர் ஹை வந்து 700 ஒரு 50% கிட்ட ஒரு 800 900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் இவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டாக் ஹோல்டிங் பர்சன்டேஜை வந்து மாற்றவே இல்லை கடந்த 5 குவார்ட்டராக. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னு கேட்டால் ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனியுடைய சஸ்டைனபிலிட்டி மேலே வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்க இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்புகிறாங்க. அதாவது அவங்க மாறலை அப்படின்ற மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணி எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 7% வந்து எஃப்ஐ ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7% சாரி கிட்டத்தட்ட 11% எஃப்ஐ ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து பாசிட்டிவான விஷயம். டிஐ ஹோல்டிங் வந்து ஜஸ்ட் ஒரு 6% வந்து டிஐ ஹோல்டிங் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ ரெண்டுத்தையும் நியூஸ் எல்லாம் பாருங்கள். பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ப்ராப்ளம் கிடையாது. இதனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ஸ்டாக் வந்து எந்த ப்ரைஸில் வந்து சேல் ஆனா அது கரெக்டான ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் மாதம் வந்து இந்த ஸ்டாக்குடைய ஏர்னிங் பர் ஷேர் வந்து ₹4 இருக்கு. ஓகேங்களா? அதுவே இந்த இயர் பார்த்தீங்கன்னா ₹12 இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் ₹4, இந்த இயர் ₹12னா கிட்டத்தட்ட வந்து 3 டைம்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா 230 3 டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஏர்னிங் பர் ஷேருடைய க்ரோத்லேயே வந்து ப்ரைஸும் க்ரோ ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து ஒரு ₹640 வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ₹640 வந்து இந்த ஸ்டாக்குடைய அப்பர் லிமிட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ₹640 மேலே போனீங்கன்னா அந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு வாங்க வேணாம்ன்றது என்னுடைய சஜஷன். ஓகேங்களா? இப்போ ஸ்டாக்குடைய பாட்டம் லிமிட்டு எதுக்கு கீழே போனால் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் வந்து ஸ்டாக் வந்து அதாவது கரண்ட் இயரில் வந்து ஸ்டாக் வந்து மேக்ஸிமம் வந்து 770 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? ஒன் செகண்ட். இப்போ கரண்ட் இயரில் வந்து இந்த ஸ்டாக்குடைய ஹையஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ஹையஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ போயிருக்கு பர் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ₹22 போயிருக்கு. அதுவே வந்து லோவஸ்ட் ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ வந்திருக்கு இந்தியா ₹12 வந்திருக்கு. அரௌண்ட் 50% வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ 50% ஏர்னிங் பர் ஷேர் ரிடக்ஷன் ஆன அளவுக்கு ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பாருங்க, கரண்ட் இயர் வந்து 52 வீக் ஹை வந்து 570. ஸோ 570ல் வந்து 50% வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஒரு ₹385 வந்து குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் வந்து ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து 385ல் தான் வந்து செல் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 454ல் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து ஒரு 380 இல்லை 380லேருந்து ஒரு 400க்குள்ளே சேல் ஆகும் போது கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த 3 மாதத்தில் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரத்துக்குள்ளே வந்து அந்த ப்ரைஸில் வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை நான் வந்து என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நான் வந்து இப்போத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த ஸ்டாக்கில் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்போ 454 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சில் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 20,000 வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு 5% ஒரு 10% வந்து நீங்கள் குறைஞ்சிட்டு இந்த ஏர்னிங் பர் ஷேருடைய க்ரோத்து அப்புறம் டிக்ரீஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகி வருது. அதாவது ஒரு 360 ஒரு 370 ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாக் ஹோல்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். அதனால் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ட் ஆகி பழையபடி ப்ரீவியஸ் இயர் ஹையை போய் இதை டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 30-40% வந்து 1 இயரில் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் கடைசியாக சொல்லிக்கிறேன், இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன் தான். ஸோ என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு இருக்கிற நாலேஜை வச்சு இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன் தான். இதை வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக எடுத்துக்காதீங்க. பட் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து உங்களால் எந்த அளவுக்கு வந்து அந்த மார்க்கெட் அனலைஸ் பண்ண முடியுமோ உங்களுக்கு ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்குங்களா, அதை வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய சொந்த முடிவில் வந்து நீங்கள் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமா வேணாமான்னு முடிவு பண்ணிவிட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு ஸ்டாக்லையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறோமா, இல்லை வந்து லாங் டர்ம் பண்ண போகிறோமா, இதை வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்க போகிறோமா அப்படின்ற முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபண்ட் அலோகேட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணது மூலயமா நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கிறதுலையோ இல்லையோ உங்களால் நஷ்டத்தை வந்து தவிர்க்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்னைக்கு வீடியோவுடைய விஷயம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் ஜீவானந்தம். பாய்.